காலையில் டிஃபனுக்கு இந்த ரொட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப்பு வந்து அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை. அதுக்கு கூட ஒரு பழுத்த தக்காளி, அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். இனி இதில் வந்து ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுட்டு கையில் வச்சு நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க. துண்டு எதுவுமே இருக்கக்கூடாது உருளைக்கிழங்குல. அதையும் சேர்த்துட்டு இப்போ கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடானோன்னே இந்த எண்ணெயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு நான் 2 சின்ன பச்சை மிளகாய் வந்து வெட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது வேர்க்கடலை. வேர்க்கடலை உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை வந்து முழுசாக போடாமல் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி போட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம். வேர்க்கடலையெல்லாம் நல்லா ஆறின பிறகு இதை மாவில் சேர்த்துடலாம். இல்லைன்னா நம்ம பிசையும் போது சுட்டு விட்டுரும். அது நல்லா ஆறட்டு. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கையை வச்சு தான் பிசையணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து மாவில் வந்து நல்லா கலந்து வரும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கையை வச்சு இந்த மாவில் வந்து இந்த எல்லாமே மசாலாலாம் அதில் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த அளவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிடலாம். சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மெல்லிசாக தட்டிக்கணும். நம்ம கையை வச்சு தட்டும் போதே அது கரெக்டாக வந்துடும். வேணும்னா கையில் லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி தட்டினோன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். இதேமாதிரி தட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டு. வேணும்னா லைட்டாக மேலே வந்து எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி. நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வைக்கணும். இது நல்லா முருக வேக வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரொட்டி வந்து சும்மா சாப்பிடவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா சட்னி சாம்பார் கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.